வணக்கம். இன்றைய புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கான பாடம் நீதித்துறை, சமூக அறிவியல், குடிமையியல், கிளாஸ் 8. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இந்தியாவின் மிக உயர்ந்த மற்றும் இறுதியான நீதித்துறை ஆப்ஷன் இ உச்சநீதிமன்றம். டேஷுக்கு இடையே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு செயல்முறையை நீதிமன்ற அமைப்பு வழங்குகிறது. ஆப்ஷன் இ மேற்கண்ட அனைத்தும். குடிமக்கள் மற்றும் அரசாங்கம், 2 மாநில அரசாங்கங்கள். கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கிடையேயான பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது? ஆப்ஷன் ஆ முதன்மை அதிகார வரம்பு. பின்வரும் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ளது? ஆப்ஷன் ஏ பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகர். பொதுநல வழக்கு முறை இந்தியாவில் டேஷால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஆ உச்சநீதிமன்றம். இந்தியாவில் உச்ச நிலையில் உள்ள நீதிமன்றங்கள் எத்தனை? ஆப்ஷன் ஆ 1. உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம்? ஆப்ஷன் ஏ புதுதில்லி. எஃப்ஐஆர் என்பது? ஆப்ஷன் ஆ முதல் தகவல் அறிக்கை. குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் டேஷ் என அழைக்கப்படுகின்றன? ஆப்ஷன் ஆ அமர்வு நீதிமன்றம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. கல்கத்தா நீதிமன்றம் இந்தியாவின் பழமையான நீதிமன்றம் ஆகும். அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் சுதந்திரம் மற்றும் நடுநிலைத்தன்மை உடன் இந்திய நீதித்துறையை நிறுவினர். புகழ்பெற்ற பிரெஞ்சு தத்துவ ஞானியான மாண்டெஸ்கியூ ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்தார். உரிமையியல் சட்டங்கள் பணம், சொத்து, சமூகம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளுகிறது. பழங்காலத்தில் பெரும்பாலான அரசர்களின் நீதிமன்றங்கள் தர்மத்தின்படி நீதியை வழங்கின. பொறுத்துக. உச்சநீதிமன்றம் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம். உயர்நீதிமன்றம் மாநிலத்தின் உயர்ந்த நீதிமன்றம். லோக் அதாலத் விரைவான நீதி. சர் எலிஜா எம்ஃபே முதல் தலைமை நீதிபதி. ஸ்மிருதி சமூக கடமைகள். சரியா தவறா என குறிப்பிடுக. 1951ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் நாள் இந்திய உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்டது தவறு. துக்ளக் ஆட்சி காலத்தில் சட்ட நடைமுறைகள் அரபு மொழியில் எழுதப்பட்டன சரி. 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம் உச்சநீதிமன்றம் அமைப்பதற்கு வழிவகுத்தது சரி. சதர் திவானி அதாலத் ஒரு குற்றவியல் நீதிமன்றமாகும் தவறு. இந்தியாவில் மிகப்பெரிய நீதிமன்றம் அலகாபாத் நீதிமன்றம் ஆகும் சரி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனைத்து குடிமக்களுக்கான நீதியை பாதுகாக்கிறது சரி. சரியான கூற்றை தேர்ந்தெடு. பின்வரும் கூற்றை ஆராய்க. மெக்காலே பிரபுவால் ஒரு சட்ட ஆணையம் அமைக்கப்பட்டது. இது இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்தியது. மேலே கொடுக்கப்பட்ட எந்த கூற்று அல்லது கூற்றுகள் சரியானவை? ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2. பின்வரும் கூற்றை ஆராய்க. இந்திய தண்டனை சட்டம் 1860இல் உருவாக்கப்பட்டது. கல்கத்தா உயர்நீதிமன்றம் 1862இல் நிறுவப்பட்டது. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றத்தை உருவாக்கியது. மேலே கொடுக்கப்பட்ட எந்த கூற்று அல்லது கூற்றுகள் சரியானவை? ஆப்ஷன் ஏ அனைத்தும். இந்திய உச்சநீதிமன்றம் பற்றிய பின்வரும் எந்த கூற்று சரியானது அல்ல? இந்தியாவின் உச்சநீதிமன்றம் நாட்டின் மிக உயர்ந்த நீதிமன்றமாகும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 4வது அத்தியாயத்தின் கீழ்ப்பகுதி 5 படி நிறுவப்பட்டது. ஒரு உயர் நீதிமன்றத்தில் இருந்து மற்றொரு நீதிமன்றத்திற்கு வழக்குகளை உச்சநீதிமன்றத்தால் மாற்ற முடியாது. இதன் முடிவுகள் அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துகிறது. ஆப்ஷன் ஏ 3. கூற்று. உச்சநீதிமன்றம் ஒரு ஆவண நீதிமன்றமாகும். காரணம், இது நீதிமன்ற நடவடிக்கைகளின் பதிவுகளை பராமரிக்கிறது மற்றும் அதன் முடிவுகள் கீழ் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தும். ஆப்ஷன் ஏ கூற்று சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். ஆம்,
இல்லை என கூறுக. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம். ஆம். பணக்காரர் மற்றும் சக்தி படைத்த மக்கள் நீதித்துறை அமைப்பை கட்டுப்படுத்துகின்றனர். இல்லை. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் நீதிமன்றங்களின் மூலம் நீதியை பெற உரிமை உடையவர் ஆவர். ஆம். அரசியல்வாதிகள் நீதிபதிகளை கட்டுப்படுத்த முடியாது. ஆம். 8ஆம் வகுப்பிற்கு தேவையான அனைத்து புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பெற நாம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.